ராதையோடு ஆசை கண்ணன் பேசக்கூடாதோ. எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் அப்பப்போ இந்த மாதிரி பாட்டு சவுண்டெல்லாம் சூப்பராக கேட்கும். நல்ல நல்ல பாட்டாக 80s பாட்டு 90s பாட்டெல்லாம் அப்பப்போ யார் வீட்லையாவது நல்லா சத்தமாக வச்சுருப்பாங்க. நம்ம வீட்டில் இருந்தே ஓசியில் கேட்டுக்கலாம். அது மாதிரி பாடின பாட்டு தான் இப்போது கேட்டேன். அதை தான் 2 லைன் பாடினேன். ஓகே. உங்களுக்கு மர அடுப்பெல்லாம் தெரியுமா? நான் ஃபுல் அண்ட் ஃபுல் டவுன் தான். கிராமத்துலலாம் இருந்ததும் இல்லை, வாழ்ந்ததும் இல்லை, வளர்ந்ததும் இல்லை. ஃபுல்லாக எப்போவுமே பிறந்ததும் டவுன் தான், வாழ்ந்ததும் டவுன் தான், படித்ததும் டவுன் தான், எல்லாமே டவுன் தான். கல்யாணம் ஆகி போயிட்டு எங்கள் மாமியார் வீட்டில் கொஞ்சம் கிராமம் மாதிரி தான். ஒரு 15 நாள் வந்து அப்படியே மகாராணி மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. காலையில் எழுந்திரிச்சோமா, குளிச்சோமா, யார் வீட்டுக்காவது விருந்துக்கு போனோமா, வெளியில் போனோமா அப்படிங்கிற மாதிரி 15 நாள் அப்படியே ஜம்முன்னு ஓடிடுச்சு. அதுக்கப்புறமா அத்தை வந்து மர அடுப்பை பற்ற வச்சிரு, தண்ணி காய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. மர அடுப்பா நமக்கு தெரிஞ்சதெல்லாம் கேஸ் அடுப்பு தான். இது என்னடா இது மர அடுப்பு அப்படின்னு எனக்கு ஒன்றுமே புரியல. அப்புறம் நான் முழிச்சிட்டு நின்றுட்டுருக்கிறேன். அப்புறம் எங்கள் பெரிய மச்சாண்டார் ஒய்ஃபு தான் வந்துட்டு என்னாச்சு அப்படின்னாங்க. இந்த மாதிரி மர அடுப்பு பற்ற வைக்க சொல்கிறாங்க அத்தை, அப்படி ஒரு அடுப்பு இருக்குதா அப்படின்னு கேட்டேன். என்ன நீ இப்படி இருக்கிற, இங்கெல்லாம் அதில் தான் தண்ணி காய வைப்போம் அப்படின்னு சொன்னான். சரி அது என்ன அது காட்டுங்க அப்படின்னா தகர டப்பாவை வளைச்சி வச்சுட்டு அப்புறம் இந்த விறகெல்லாம் வைக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சம் முன்னாடி சைடு வந்து கேப் மாதிரி விட்டுருப்பாங்க. இதில் தான் வைக்கணும். இதில் எப்படி வைக்கிறதுன்னு தெரியல, நான் பார்த்துட்ருக்கிறேன். அப்புறம் அக்கா தான் அந்த மரப்பொடியெல்லாம் எடுத்து மரமே வந்து அந்த பொடியாக இருக்குங்கிறதே எனக்கு அப்போ தான் தெரியும். மரப்பொடியில் தண்ணியெல்லாம் கலந்து அதை செட் பண்ணி வச்சு, அப்புறம் விறகு வச்சு பற்ற வச்சு அதில் வந்து சுடு தண்ணி காய வைக்கிறது. இப்படி தான் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு, இதெல்லாம் தெரியலன்னு சொல்லிட்டு இருக்காத, நம்ம வீட்டில் இப்படித்தான், இனிமேல் அதெல்லாம் பழகிக்கோ அப்படின்னாங்க. ஐயையோ எனக்கு வந்துச்சு பாருங்க பயம். இது ஏன்டா இதெல்லாம் பழகுற விஷயமா? மரப்பொடியும் பார்த்ததில்ல, அந்த அடுப்பை பற்ற வைக்க சொல்கிறீங்களே, விறகடுப்பே முதல்ல அதுலலாம் அதெல்லாம் நான் வந்து நமக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்தே கேஸ் அடுப்பு தான் வீட்டில். இந்த மரத்தில் அந்த என்ன சொல்கிறது, விறகுல வச்சு அடுப்பு பண்ணுறதெல்லாம் கூட அதிகமாக வந்து பார்த்தது கூட இல்லை. என்னடா இப்படி நல்லா வந்து மாட்டிக்கிட்டுமே அப்படின்ட்டு அவ்வளோ பயம். அப்போல்லாம் வந்து எங்கள் வீட்டுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் வந்து சென்னை போகிற பஸ் எல்லாம் நிற்கும். அப்போ வந்து நினச்சேன், ஐயோ நம்மளால சமாளிக்க முடியாது, பேசாமல் இந்த பஸ்ஸில் ஏறி உட்காந்து நம்ம சென்னைக்கு போயிடலாம், அம்மா வீட்டுக்கு போயிடலாமா அப்படின்னு நிறையா நாளெல்லாம் நினைப்பேன். அப்புறம் இவரோட கொஞ்சம் அந்த அன்புனால வந்து சரி ஓகே, எல்லாத்தையும் பார்த்துக்கலாம், ஃபேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு பேசாத விட்டுட்டேன். இந்த மாதிரி விட்டு விலகி ஓடி இருந்தால் இப்போ நான் எப்படி இருந்திருப்பேன் என்னன்னு எனக்கே தெரியாது. கமெண்ட் பண்ணுங்கள்.